மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் ஊடுருவல். இலங்கையில் ஏற்படவுள்ள பெரும் குழப்ப நிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 6 மாதங்கள் மட்டுமே அனுரவால் ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும். கிருணிகாவின் எதிர்வு கூறல். இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். கொழும்பில் பெண்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள அழகு சாதன பொருட்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனடாவில் இருந்து 70,000 புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படும் அபாயம். கனடாவுக்கான விசிட்டர் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. குழப்பத்தில் தமிழர்கள். தமிழர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் போது குழப்ப நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 2வது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் 2வது விருப்ப தேர்வை எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பேணுவதற்கு சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் 6 மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மீரிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக 6 மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும். கோட்டபாய ராஜபக்ஷ அதிகபட்சமாக 2 வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வைப்பார் என நான் அப்போதே கூறியிருந்தேன். அதுவே உண்மையானது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாச எந்த தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல்வாதி என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். கடந்த 5 வருடங்களில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2019ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 2023இல் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கை சுமார் 70,000 குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. இதன் விளைவாகவே பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதற்கான முக்கிய காரணம் என மகப்பேறு மருத்துவர் அஜித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குழந்தை பெற்ற சில தம்பதிகள் 2வது குழந்தையை பற்றி கருத்தில் கொள்வதில்லை என்பதுடன் குழந்தை இல்லாதவர்கள் பெருமளவில் வெளிநாட்டுகளுக்கு செல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான பிரியந்தலையில் போலியான அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கடையொன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். போலியான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடையில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான 27 வகையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிலியந்தலை ஜாலியகொட பிரதேசத்தில் உள்ள கடையில் தமது பிரதிநிதித்துவ முகவர் நிலையத்தின் அனுமதி பத்திரத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட போலி அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அழகு கலை நிலையம் நடத்தும் நிறுவனத்தின் சட்டப்பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் பேரில் பெண் அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளரை போன்று மாறு வேடமிட்டு 1350 ரூபாவை செலுத்தி முகத்திற்கு பயன்படுத்தும் திரவம் ஒன்று பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் அது போலியானதென தெரிய வந்துள்ளது. செப்டம்பர் மாதம் முதல் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக திங்களன்று அறிவித்தார் கனடா பிரதமர். அத்துடன் கல்வி அனுமதிகளையும் குறைக்க திட்டமிட்டுள்ளது கனடா அரசு. மேலும் 70,000 மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஆகவே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளார்கள்.
முன்னர் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் மட்டும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்த நிலையில் தற்போது ஒன்ராரியோ, மணித்தோபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட பல மாகாணங்களிலும் பேரணிகள் துவங்கியுள்ளன. வீட்டை அடமானம் வைத்து கடனும் வாங்கி கனடாவுக்கு வந்து கல்வி கற்று பணி செய்து வரிகளும் செலுத்தியும் இப்போது நாடு கடத்தப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளார்கள் புலம்பெயர்ந்தோர் பலர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான கால எல்லை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது. விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிகளவான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட சமூகத்துடன் பெயரை வாசை சொல்லாக பயன்படுத்திய வழக்கில் நாம் தமிழர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் அண்மையில் முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை குறிப்பிட்ட வார்த்தை ஒன்றை கூறி பேசினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சீமான் மீது புகார் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை வசை சொல்லாக பயன்படுத்தியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையகத்திற்கு மாநில SC/SD ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.